இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. இக்குறட்பா வெளியேறிதல் எனும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. மனிதர்களாகிய நாம் மண்ணுலகில் வாழ பொருள் மிக மிக இன்றியமையாத ஒன்று. அத்தகைய பொருட்செல்வத்தை சேர்க்கும் நாம் செல்வம் முழுவதையும் நாமே வைத்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது அறமற்ற செயலாகும். அதை மற்றவர்கள் தகுதியுடையவர்கள், பொருள் இயற்கையிலேயே தேட முடியாதவர்கள், வறுமையில் உளர்வோர், நோய்வாய்ப்பட்டோர் போன்றவர்களுக்கும் நாம் உதவி வாழ்தல்தான் செல்வம் பெற்றதனுடைய பயனாகும். அவ்வாறு செல்வம் மற்றவர்களுக்கு பயன்படும்படி உதவும் பொழுது நம்மிடம் இருக்கும் செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கேற்ப கொடுத்து உதவ வேண்டும். இல்லையென்றால் நம்மிடம் இருக்கும் செல்வம் அளவு குறைந்து ஒரு காலத்தில் நமக்கே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. எனவே செல்வத்து பயனை ஈதல் என்று கூறினாலும் அதையும் திரிகடுக ஆசிரியர் கூறியது போல வருவாயில் 1/4 பங்கு வழங்கி வாழ்தல் என்ற கொள்கையுடன் நாமும் இருந்து வாழ்ந்தால் பொருள் நம்மிடமும் இருக்கும். நம்மோடு தொடர்பு இல்லாத பிறர் நம் உதவியை பெற்று அவர்கள் நமக்கு நண்பர்களாக வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பார்கள் என்பது ஐயம் இல்லை. எனவே பொருள்தனை போற்றி வாழ்வோமாக, சுருங்க செலவு செய்து பெருக வாழ்வோமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.